இங்கே பாரு, நம்ம வந்திருக்கிறது வரதட்சணை பற்றி பேச. பொண்ணை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எது அவங்க செய்கிறேன்னு சொன்னாலும் சேர்த்து கேளு. சேர்த்துனா எப்படி கேட்குறது? நகை 10 பவுன் போடுறேன்னு சொன்னாங்கன்னா 15 பவுனு கேளு. பைக் வாங்கி தரேன்னு சொன்னால் கார் வாங்கி கேளு. கார் வாங்கி தரேன்னா பஸ்ஸு கேளு. சரியா? வாப்போம். வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அப்படி என்ன சம்பந்தி, எல்லாம் வீட்டில் எல்லாம் கலந்து பேசிட்டீங்கல்ல? நான் என்ன செய்யணும் இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கேட்குறேன். என்ன சம்பந்தி, நான் ஒரு 20 பவுன் போட்டாரேன். அதெல்லாம் ஆகாது மாமா, 20 பவுன்லாம் ஆகாது, 30 பவுனாக போட்டு விட்ருங்க. 30 பவுனா? சரியா மாப்பிள்ள, 30 பவுன் போட்டுருவோம். வேற என்ன செய்ய போகிறீங்க? பைக் ஒன்று வாங்கி கொடுத்துறேன். கல்யாண செலவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன். பைக்கெல்லாம் ஆல்ரெடி இருக்குமாம்மா. ஒரு காரு ஸ்விஃப்ட் டிசைர் மாரி ஒரு கார் எடுத்து எனக்கு கொடுத்துருங்க. மற்றபடி 10 லட்சம் செலவுக்கு பத்தாது, ஒரு 15 கொடுத்துருங்க. என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுவிட்டீங்க? சரி, சிரமத்தோட சிரமம். சரி, நான் பண்ணி விட்டுறேன். என்ன மாப்பிள்ள என்னமோ உங்கள்ட்ட தனியாக என்னமோ என்ன? இது பொண்ணு இல்லை, வேற எதுவும் நீங்கள் எதுவும் செய்கிறீங்களான்னு கேட்குறான். என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுவிட்டீங்க? என் பொண்ணே உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அப்புறம் என்ன செய்யணும்? அதெல்லாம் பத்தாது மாமா, பொண்ணோட தங்கச்சியும் சேர்த்து கட்டி கொடுத்துருங்க. எப்படி சித்தப்பா, கரெக்டாக கேட்டனா?